Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல flat load stitch வச்சுட்டு ஒரு டிசைன் எப்படி வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படினு சொல்லி காட்ட போறேன். flat load, satin stitch இப்படி எந்த பேர் வேணாலும் இதுக்கு சொல்லலாம். நான் லாஸ்ட் வீடியோல flat load stitch வந்து போட்டு காட்டியிருக்கேன். சோ அதுல ஒரு ஸ்டிட்ச் வந்துட்டு உங்களுக்கு இதல போட்டு காட்ட போறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான், பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. சோ ஏதாவது ஒரு ஸ்டிட்ச் போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா புரிஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு குட்டியா ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகா வந்து பூ வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு என்ன பார்த்தா பெருமையா இருக்குது. ஐயோ செல்வா இவ்வளோ முன்னேறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்குது. நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோல அவுட்லைன்ல வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுல இருந்து லோட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி மோட்டிவ்க்கு அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசா நீங்க ட்ரை பண்றப்போ இந்த டிசைன் வந்து கரெக்டா அந்த ஷேப் கரெக்டா தெரியும். நீங்க அது போடாம போட்டீங்கன்னா ஒன்னு மேல ஒன்னு கீழே அப்படி போட்டுருவீங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு அவுட்லைன்ல செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு வந்து லோட் பண்றது எப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவுட்லைன், இந்த அவுட்லைன் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். இதற்கு வந்துட்டு இந்த உள்ளெல்லாம் வந்து கொடுக்க வேணுங்கிறது கிடையாது. இந்த அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். எதுக்காகனா அந்த ஷேப் வந்து நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குட்டி குட்டியாவது ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் ரொம்ப பெருசாக போட முடியாது. பெருசாக போட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக போடுங்க. இங்கே கொண்டு வந்துட்டு இந்த வந்து ஃபுல்லாக கொண்டு வர தேவையில்லை. இதோட வந்து நிறுத்திக்கலாம். இதோட நிறுத்திட்டு அப்படியே பேக் கொண்டுட்டு போய்க்கலாம். நார்மலாக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் கொடுப்போமோ அதே மாதிரி தான். ஏன்னா என்னென்னா இதில் வந்து பெண்டு வருது. ஸோ அந்த பெண்டுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படியே திருப்பிக்கலாம். நீங்கள் இன்னுமே வந்து அழகாக வரைஞ்சிருந்தீங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் போட்ட பெட்டல்ஸ்க்கே வந்துட்டு இவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த போடுறப்ப வந்து ஸ்டிச் வந்து கொஞ்சம் இப்படி லூஸாக போடுங்க. லூஸாக மீன்ஸ் நூலை வந்து இழுத்து பிடிக்கக்கூடாது. ஸோ இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா துணி வந்து சுருங்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிக்காமல் போடுங்க. இந்த இடத்துல முடிச்சுட்டு நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சென்டருக்கு அதே மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இப்போ இங்கே முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எண்ணாட் போட தேவையில்லை. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல நிறுத்தியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. ஸோ இப்படி போட்டுட்டு அதாவது செயின் ஸ்டிச்சுக்கு உள்ள ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை ஒட்டியே வெளியில் ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க, ஒட்டி அப்புறம் கீழே கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி ஒரு ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தது இந்த பக்கம் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் கொண்டுட்டு வரலாம். நான் வந்து இந்த சைடு கொண்டுட்டு போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த இடம் வந்து அகலமாக இருக்குங்க, இந்த இடம் வந்து அகலம் கம்மியாக இருக்குங்க, அது எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே போடுறீங்க இல்லைங்களா, இதை வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் தள்ளி போட்டுக்கலாம். தள்ளினா அது அந்த கேப் தெரியாமல் கீழே வரப்போ 2 ஸ்டிச்சு 3 ஸ்டிச்சு ஒரே இடத்துல போடணும். ஸோ அப்போ தான் அந்த கேப் கரெக்டாக ஃபில் பண்ணும். இப்போ பாருங்க நான் இங்கே போட்டிருக்கேன்ல, திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே தான் போடுவேன், தள்ளி போட மாட்டேன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா தான் அந்த கேப் வந்து கரெக்டாக ஃபில் ஆகும். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக தள்ளி போட்டுக்கலாம். ஸோ இப்படி இந்த இடத்துல இங்கே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோமா. ஸோ இந்த இடத்துல இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இங்கே குத்திட்டு இந்த மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பி இதுக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு இதுக்குள்ளார அப்புறம் இந்த மாதிரி ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து எல்லா ஃப்ளவரும் வந்து ஃபில் பண்ணுவோம். டிசைன் எந்த மாதிரி வந்து ஃப்ளவர் வரைஞ்சிருந்தாலும் சரி, ஒன்று இந்த மாதிரி அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா செயின் ஸ்டிச்சே கொடுக்காம அப்படியே வந்து பண்ணுவோம். 2 மாதிரி தான் பண்ண போகிறோம். இதில் போடுறதுனால என்ன இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ஓரத்துலலாம் வந்துட்டு ஒரு எம்போஸ் லுக்கு கொடுக்கும்.
நான் கீழே போடுறப்ப பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று தான் போடுறேன். கண்டிப்பாக இந்த பக்கம் கீழே போடுறப்ப தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா இடம் பத்தாது. ஸோ இங்கே வந்து இந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி இதை ஒட்டி கரெக்டாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் போடுறப்பமோ உங்களுக்கு வந்து கை எந்த பக்கம் வசதியாக இருக்கோ அந்த பக்கத்துக்கு வந்து ஃப்ரேம் திருப்பிக்குங்க. அதே மாதிரி இந்த நூல் இழுக்கிறப்ப ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, ரொம்ப வந்து கேஷுவலாக லூஸாக தான் பிடிச்சி இழுக்கணும். என்ன கைக்கு வாட்டமாக திருப்பிட்டிங்கன்னா இந்த பக்கம் குத்துறது வந்து எங்கே குத்துறோன்னு கரெக்டாக தெரியும். ஸோ கேப்பு விழுகாது இருக்கும். நம்ம இப்படி குத்துறப்ப கேப்பு விழுகிறது கூட தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு கை வாட்டை எப்படியோ அப்படி திருப்பி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி அவுட்ரு சைடு வந்துட்டு செயின் ஸ்டிச்சை ஒட்டி தான் வெளியில் ஸ்டிச் போடணும், ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க. இப்போ வந்து இதுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே போடுங்க. பாருங்கள் கேப்பு வந்து கீழ் கேப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். நான் வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேமை திருப்பாமே போடுறேன். இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் போட தான் அந்த ப்ராக்டிஸ் வரும். எடுத்தோடனே வந்துட்டு ஃப்ரேம் திருப்பாமல்லாம் போட வராது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க, ஃப்ரேம் திருப்பாமல் போடுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரேண்டமாக அப்படியே குத்திக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக அடிச்சு கீழே. ஸோ அதனால் கொஞ்சம் ரேண்டமாக குத்திக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அவுட்லைன் கொடுக்கணும், இதுக்கும் அவுட்லைன் கொடுக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இது நம்ம பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இல்லை இதே லைன்லேயே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இதுலேயே அவுட்லைன் கொடுக்குறேன். அப்படியே கொடுத்துக்கலாம், நம்ம வந்து கட் பண்ணலாம் தேவையில்ல. கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் உள்ளே குத்திக்கணும். ஸோ இல்லாட்டினா அந்த கேப் தெரியும் சைடில். அவுட்லைன் கொடுக்குறப்ப அந்த டிசைன் இன்னுமே உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது. கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி போட்டிங்கன்னா தான் பின்னாடி திரும்பி வந்து கொண்டுட்டு வரப்போ கரெக்டாக இருக்கும், அந்த கேப் தெரியாது. அப்படியே திருப்பினீங்கன்னா அந்த இடையில இருக்கிற கேப் தெரியும். ஸோ அசிங்கமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த இடத்துல தானே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம். ஸோ இங்கே என்ன போட்டுடலாம். இதுக்கு இப்படி வந்து உள் பக்கமாக போட்டுக்கோங்க, ஏன்னா வெளிப்பக்கம் போட்டோன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சென்டருக்கு வந்துட்டு நம்ம ஸ்டோனோ பீடோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பீடு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா க்ளூ போட்டுக்கோங்க ஓரளவுக்கு. போட்டுட்டு இந்த ஒயிட் கலர் பீடு வந்து அங்கே வைக்கிறேன். இது வந்து இட்லி மொத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பீடு, ஆஃப் பீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இன்னும் சின்னதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு என் கையில் இதுதான் இருந்துச்சு, அது எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரணும், அதனால் இதே வச்சுட்டேன். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கலரில் தெரியாது, வெள்ளை கலரில் சரியாக போயிடும். ஓகேங்க, இதே மாதிரி தான் ஃப்ளாட் லோடு வந்துட்டு நம்ம எந்த டிசைனில் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அவுட்லைன் இப்படி கொடுத்துட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம், அவுட்லைன் கொடுக்காம இந்த ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுறதுக்கு இந்த ஷேப் கரெக்டாக கொண்டு வர தெரியாது, அதனால செயின் ஸ்டிச் இந்த ஷேப்புக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைனில் வரைஞ்சிட்டு போட்டு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைனில் போட்டு காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னும் வேறு ஏதாவது டிசைன்லையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் என்னன்னா எல்லா டிசைன்லையும் சேம் இதே மாதிரி தான் ஸ்டிச் வரும், அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி போடுவோம், அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, என்னோட வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.